வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம். அம்மா என் தெய்வம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நண்பர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கிறேன். சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பதிவு போறதுக்கு முன்னாடி, உங்க வீட்டு தோட்டத்தில யாரெல்லாம் கருவேப்பிலை மரம் நட்டு பாதுகாக்கிறீங்க? கருவேப்பிலை மரத்த நீங்க எப்படி பராமரிக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே! அதுவும் இந்த வெயில் காலத்தில உங்க கருவேப்பிலை மரம் எப்படி இருக்கு? நல்லா செழிப்பா இருக்குங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம வீட்டு கருவேப்பிலை மரம் இந்த வெயில் காலத்தில, இந்த கத்திரி வெயில் முடிஞ்ச சீசன்ல நல்லா செழிப்பாவே வளர்ந்துருக்கும். ஏன்னா கருவேப்பிலை மரம் என்னதான் நம்ம தண்ணி ஊத்துறத விட, அதுக்கு சூரிய வெளிச்சம் தான் ரொம்ப முக்கியம். அந்த சூரிய ஒளியில தான் அது நல்லா செழிப்பா வளரும். அதேபோல இப்ப நம்ப வெயில் காலம்னது நல்லா வளர்ந்து, இப்போ இந்த கருவேப்பிலை மரத்தில இலைகள விட நெறைய அது காய், கனி தான் பழம் தான் நெறையா இருக்கு. நம்மளே இந்த இந்த பாருங்க இந்த வீடியோல மொத்தமும் பாருங்க நண்பர்களே! எப்படி இருக்கு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப்